ஆ, நிம்மதி என்பது நமக்கில்லை, குழப்பமே தினந்தோறும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். தற்போது கிடைத்த மிக முக்கியமான செய்தி, அதற்கு முன்னாடி மிக முக்கியமான இன்னொரு செய்தியை குவைத்தினுடைய காலநிலை அவதான மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு, அதாவது இரவு 19ஆம் திகதி இரவு 12 மணி வரைக்கும் அல்லது விடிய காலை வரைக்கும் 20/1/2026 விடிய காலை வரைக்கும் பனிமூட்டம் ஆங்காங்கே காணப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் மூடு பனி, கிடைமட்ட தெருவு நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக தற்போதைய சூழலே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான பனிமூட்டம் இருக்குது, ஆனால் இன்னும் அதிகரிக்கலாம் மூடு பனி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், வாகனங்களில் போகக்கூடிய அனைவரும். அதே போல் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இது வரைக்கும் இது வந்து சாமற்ற ஒரிஜினல் குவைத்துடைய நியூஸ், அப்டேட்டட் நியூஸ். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 பேர் ஈரான் ப்ரொட்டஸ்டில், அதாவது போராட்டத்தில் இது வரைக்கும் 5000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க ஈரானியன் ஒஃபீஷியல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேர் பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு, இன்க்ளூடிங் அபவுட் 500 செக்யூரிட்டி பர்சனல்ஸ். இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு சில விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த விசாரணையின் முடிவில் ஒருவேளை இதில் சம்பந்தப்பட்டவங்களுடைய உண்மைத்தன்மையை வந்து அதிகாரிகள் தெரிஞ்சு, இதுதான் இவங்க உண்மைக்கு வேண்டுமென்றே தான் இந்த செயல்பாட்டை செஞ்சுருக்காங்க, இது வந்து சதி திட்டம், இது பல நாட்டுக்கு எதிரி நாடுகளோடு சேர்ந்து அவங்களுடைய பணத்தை பெற்றோ அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு உதவிகளை பெற்றோ அதற்காக வேண்டி இந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி கலவரத்தை உண்டு பண்ணினாங்க அப்படின்ற தன்மை வந்து தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்றத அட்டார்னி ஜெனரல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கே தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி நாங்கள் யுத்தத்தை கைவிடுறோம், ஈரான் மீதான தாக்குதல்கள் இனி நடக்காது அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே இந்த 800 பேருக்கு மரண தண்டனை விதிக்க போகிறதாக சொன்னது தான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு பேருடைய உயிரை பறித்த, இவ்வளவு பெரிய சம்பவத்தை நிகழ்த்திய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான மரண தண்டனை நாங்கள் அளிப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றின விசாரணைகள் 100% விசாரணை பண்ணி உறுதியாகினால் இவங்க இந்த மாதிரி துணை போயிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்றது உறுதியாகும் பட்சத்தில் நிச்சயமாக மரண தண்டனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய நியூஸ் கட் எல்லாமே நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயும் சரி, வீடியோட கடைசியிலையும் சரி அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி முன்னாள் அமெரிக்க அம்பாசிடர் டு த இஸ்ரேலி என்டிட்டி, முன்னாள் அமெரிக்க அம்பாசிடர் இஸ்ரேல், ட்ரம்ப் வில் ட்ரை டு கில் கொமேனி திஸ் வீக். அதாவது இந்த வாரத்துக்குள்ளேயே அமெரிக்க ஜனாதிபதி ஈரான் நாட்டு அதிபரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அதாவது ஆளை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரு ட்வீட் ஒன்று அவர் வந்து போட்டிருக்கிறாரு. அந்த ட்வீட்டும் வந்து தற்போது வெளியாகி இருக்குது. அடுத்த இன்னொரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, சிரியா மீது அமெரிக்க தாக்குதல், அல் கொய்தா அமைப்பின் முக்கிய தலைவர் உயிரிழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. சிரியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அல் கொய்தா அமைப்பின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தின் சிரியாவின் பால்மைரா நகரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க பாதுகாப்பு படை வீரர்கள் 2 மற்றும் மொழிபெயர்ப்பாளர் 1 என 3 கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து தீவிரவாதிகளின் இருப்பிடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்
தாக்குதலில் ஐஎஸ் அமைப்புடன் நேரடியாக தொடர்பு கொண்ட அல்-கொய்தாவின் முக்கிய தலைவர் என கூறப்படும் பிலால் ஹசன் அல் ஜாஸும் கொல்லப்பட்டதாக அமெரிக்க படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட பிலால் ஹசன் பால்மைரா தாக்குதலில் தொடர்புடையவர் என்றும் அமெரிக்கா கூறுகிறது. அதே மாதிரி இன்னொரு தகவல், நான் இப்போ இது ஜஸ்ட் நவ் ட்வீட் வந்து அதை ரீட்வீட் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய சிறையில் இருந்து அதிகாரிகள் சிலரை கொண்டுட்டு கடத்திட்டு போகிற, அதாவது ஈராக் நோ த பிளஸட் பாப்புலர் மொபைலைசேஷன் ஃபோர்ஸ் PMF facing security of the Iraqi-Syrian border strip after the majority of ISIS prisoners escaped from Syrian prisons. அதாவது சிரியா நாட்டு சிறையில் இருந்து மிக முக்கியமான புள்ளிகள் மற்றும் மிக நெருக்கமான ஐஎஸ்க்கு சொந்தமான அமைப்பாளர்கள் பலரை வந்து எஸ்கேப் பண்ணி கடத்துறன்னு சொல்கிறத விட அவங்கள அந்த சிறையில் இருந்து தப்பிக்க வைத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. ஒரு ஈராக்கிய டீம் ஒன்று தான் இதை ஃபுல்லாக ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு. சிச்சுவேஷன் இப்போதைய நிலைமை கொஞ்சம் கைமீறி போயிட்டுருக்குது அப்படின்றது தெரியுது. அரபு நாடுகளுக்கு இடையேயான யுத்த சூழல் ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சு வந்திருந்தாலும் இடைக்கிட ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிலர் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடியவங்க, போராட்டக்காரர்கள், அதே மாதிரி எதிர்ப்பாளர்கள், அரசு எதிர்ப்பாளர்கள், ஆட்சி எதிர்ப்பாளர்கள், இந்த மாதிரியான ஆட்களுடைய சில சதித்திட்டங்களால் மீண்டும் இந்த பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் வல்ல இறைவனே போதுமானவன். முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். பல லட்சம் தொழிலாளர்கள் அந்த மிடில் ஈஸ்டில், நம்மளுடைய தொழிலாளர்கள் இன்றைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய கனவுகளை நம்பியும் இந்த நாடுகளில் வேலை பார்க்குறாங்க. அனைவரும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நல்லபடியாக குடும்பங்களோட போய் சேரணும் அப்படின்னு நாமளும் பிரார்த்திப்போம். அதே மாதிரி குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் ஜெக்கெட் அணிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நான் ஜெக்கெட்டை கொஞ்சம் கழட்டினேன். ஏன்னா வண்டியில் ஃபுல்லாக இன்றைக்கி காலையிலேருந்து சாதாரணமாக ஒரு 4 மணித்தியால ஓட்டம் ஃபுல்லாகவே ஓடி வேலை முடிஞ்சதால் அது பெரிய ஜெக்கெட் போட்டிருந்தேன். அது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததால் உடம்பு நல்ல டீஹைட்ரேட் ஆகி போய் இருக்குது, நல்ல இதாகி போய் இருக்குது. ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதால தான் கழட்டி வச்சுருக்கிறேன். அதனால் வெளியில் நடமாடுறீங்களா இருந்தால் தயவு செய்து ஜெக்கெட் அணிஞ்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.